முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய மனைவிக்காக சென்னையில் புதிதாக வீடு கட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் கொடுத்திருந்த டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்களோட கல்யாண நாளுக்காக அவங்க சென்னை வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு சூழ்நிலையில தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டை இடிச்சிருந்தாங்க இல்லையா சமீபத்தில். அண்ட் அந்த ஒரு இடத்துல புதிதாக வீடு ஒன்று கட்ட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் அந்த ஒரு வீடு முழுக்க முழுக்க விஜய் சருக்காகவும் சங்கீதா மேம்காகவும் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் ஷேர் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சொந்தமான சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டை டெமாலிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல விஜய் சார் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறாரு அப்படின்னும், அதில் 3 அடுக்கு மாடிகள் இருக்க போகுது, அதில் ஒரு அடுக்கு உங்களோட கட்சிக்காக அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைம் விஜய் சார் வந்து சங்கீதா மேமாக பிரிஞ்சு தான் இருந்தாங்க. கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது நிலுவையில் தான் இருந்துச்சு. பட் இப்போ சங்கீதா மேம் அந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்து இப்போ மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலையில தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டுற பிளானை விஜய் சார் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சமீபத்தில் சங்கீதா மேம் வந்து சென்னையில் தனக்குன்னு ஒரு வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அண்ட் அந்த ஒரு குறையை போக்குறது தான் அவரோட முதல் வேலையாகவே கையில் எடுத்திருக்காராமா. அண்ட் அந்த ஒரு இடத்த மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வீட்டையுமே அவங்களோட பேரில் தான் வந்து அவர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாராமா. அண்ட் அங்கே கட்டக்கூடிய வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்காக மட்டுமே இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து சட்டமன்றத்துக்கு போக நிறைய நேரமாகுது. அண்ட் ரொம்ப தூரமாகவும் இருக்குது. ஸோ வீட்டை சாலிகிராமம் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அவருக்கு அங்கேருந்து போக ரொம்பவே சீக்கிரமாக போக முடியும். அது அவருக்கு ரொம்பவே இலகுவாகவும் இருக்கும். அதனாலையுமே இந்த ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காராமா. அண்ட் இதற்கான இனிஷியல் பிளான்ஸ் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்த வேலைகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சங்கீதா மேம் தரப்புல இருந்து கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்களே தவிர மறுபடியும் இவர் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க கிடையாது. பட் பர்சனலாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள்ட்ட பேசி வந்துட்டு இருக்காங்களாமா. உங்க 2 பேத்துக்குமே 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கே கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு. அண்ட் இந்த ஒரு டைம் நீங்கள் சண்டை போட்டு என்ன பண்ண போறீங்க, அவங்களுக்காக ஒத்துமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க மனசை மாற்றிருக்காங்களாமா. கூடிய சீக்கிரமே அவங்க சென்னை வர போகிறாங்க அப்படின்னும், அண்ட் அவங்க சென்னை வந்ததுக்கப்புறம் தான் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வீடு கட்டுறதுக்கான அடுத்தடுத்த பணிகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. விஜய் சாரோட இந்த ஒரு பிளானை சங்கீதா மேம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கும் போதே எனக்குன்னு சென்னையில் ஒரு வீடு கூட இல்லை, நான் எங்கே தங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே அவருடைய மனைவிக்காக ஒரு பொது வீடையே கட்ட போகிறாரு, அதுவும் அவங்களோட பேர்லேயே கட்ட போகிறாரு. அப்படிங்கும்போது உண்மையிலேயே இதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.